வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் 2024 நடந்துச்சு. அந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து முழுசாக பார்த்துட்டோம். ஏஎல்பி எக்ஸாம் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முழுசாக பார்த்து முடித்தோம். மொத்தம் வந்து 12 பார்ட் வந்து பார்த்துருந்தோம். இப்போ ஜேஇ எக்ஸாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் தி ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிவிலியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட்? அதாவது விண்வெளிக்கு வந்து இப்போலாம் வந்து முதல்ல வந்து விண்வெளி வீரர்கள் தான் செல்வாங்க. பட் இப்போ வந்து சாதாரண மக்கள் பொதுமக்களையும் வந்து அழைத்து செல்றதுக்கான திட்டங்கள்லாம் வந்துருச்சு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு அப்படி வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் டூரிஸ்ட்டாக போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த் தோட்டகுரான்றவர் தான். கோபிச்சந்த் தோட்டகுரா. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை எப்பயுமே ரயில்வேயுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரயில்வேக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட்டுன்றது. இந்த ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு ஷிஃப்ட்டோட கொஷினுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கட்டும், ஸ்டாட்டிக் கொஸ்டினாகவும் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கோபிச்சந்த் தோட்டகுரான்றது தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து போன ஃபஸ்ட்டு சிவிலியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட். அப்படின்னா இவர் வந்து போன அந்த மிஷினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரிஜின் கம்பெனியினுடைய நியூ ஷெப்பர்ட் 25 மிஷன் மூலியமாக தான் வந்து அவர் வந்து ஸ்பேஸுக்கு வந்து போயிருந்தார். இந்த ப்ளூ ஆரிஜின் கம்பெனி வந்து யாருடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டரான ஜெஃப் பெசோஸினுடைய கம்பெனி தான் வந்து இந்த ப்ளூ ஆரிஜின். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்கள் வந்து இது வந்து ரீசனிங் கொஸ்டினாகவும் கேட்கப்படலாம். உதாரணமாக வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ப்ளூ ஆரிஜின் டேஷ்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ரீசனிங் கொஸ்டின் கொடுக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. ஜெஃப் பெசோஸோட கம்பெனி தான் வந்து ப்ளூ ஆரிஜின். சரிங்களா? இப்போ வந்து இந்தியாவிலேருந்து போனால் ஃபஸ்ட்டு சிவிலியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட் வந்து கோபிச்சந்த் தோட்டகுரா. அப்படின்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவிலியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் டிட்டோன்றவர் தான் வந்து யூஎஸ்ஏ சேர்ந்தவர். சரிங்களா? அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு விமன் ஸ்பேஸ் டூரிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து அனுஷா அன்சாரி. சரிங்களா? அனுஷா அன்சாரின்றவங்க தான். அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் ஃப்ரம் சவுதி அரேபியா நாட்டிலேருந்து வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயா ஃபர்னவின்றவங்க தான். இவங்க வந்து ஆக்சிம் மிஷன் 2ன்ற மிஷன் மூலிமா வந்து விண்வெளிக்கு வந்து சென்றாங்க. சரிங்களா? இது வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து கேட்கப்படலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி புக் த கிரேட் இந்தியன் நாவல் பப்ளிஷ்ட் இன் 2011? 2011 வெளியிடப்பட்ட த கிரேட் இந்தியன் நாவல்ன்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சசி தரூர்ன்றவர் தான். இவர் வந்து கேரள மாநிலத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? கேரள மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்பி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இவருடைய மற்ற ஃபேமஸான புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் பிலாங்கிங், ஒய் ஐ எம் ஹிந்து. சரிங்களா? இந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்து அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ், அடுத்து தி பேரடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர். இந்த 4 புத்தகங்கள்லாம் வந்து சசி தரூரோட புத்தகங்கள். சரிங்களா? விக்ரம் சேத்ன்றவர் இன்னொரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியர். அவருடைய புத்தகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தி சூட்டபிள் பாய், த கோல்டன் கீட். இது ரெண்டும் வந்து விக்ரம் சேத்தனுடைய புத்தகங்கள். அடுத்து அருந்ததி ராய் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர். இவர் வந்து அவருடைய முதல் புத்தகமான த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்காக வந்து இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு புக்கர் ப்ரைஸ் வாங்கினது யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து 1997 வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த புக்கர் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சர் இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ரைஸ். இது வந்து எந்த நாடு கொடுக்குது பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து நாடு தான் வந்து கொடுக்குது. சரிங்களா? அடுத்து இந்த அருந்ததி ராயினுடைய அடுத்த ஃபேமஸான புத்தகங்கள் எது பார்த்தீங்கன்னா தி மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், அடுத்து மை சிடிஸ் இஸ் ஹார்ட். இது ரெண்டும் வந்து இவங்களுடைய ஃபேமஸான புத்தகங்கள். அடுத்து ஹூ அமங் தி ஃபாலோயிங் செக்யூர்டு ஏ கோல்டு மெடல் ஃபார் இந்தியா அட் தி பாரிஸ் ஒலிம்பிக் 2024? பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வந்து நடந்துச்சு இல்லையா? பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் அதான் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து 2024 பாரிஸில் நடந்துச்சு. இதில் வந்து இந்தியாவுக்காக வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவானி லக்கீர்ன்றவங்க தான். இவங்க வந்து ஒரு ஷூட்டர். சரிங்களா? ஒரு துப்பாக்கி சுடல் வீராங்கனை. இவங்க வந்து 10 மீட்டர் ரைஃபிள் வந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே வந்து இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் மல்டிபிள் மெடல் இன் பேரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் வந்து இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் வந்து மல்டிபிள் மெடல்ஸ் ஜெயிச்சவங்க யார் பார்த்தீங்கன்னா இவங்க அவானி லக்கீர்ன்றவங்க தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் வந்து எத்தனையாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 17வது எடிஷன். சரிங்களா? இப்போ நடந்திருக்கிறது. இந்தியாவுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கப்பட்டியல் வந்து 18வது ரேங்க். சரிங்களா? இதில் வந்து இந்தியா வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக அவங்க கலந்துக்கிட்டதுலேயே வந்து இப்போ தான் வந்து ஹையஸ்டான மெடல் வாங்கியிருக்காங்க. 29 மெடல், 7 கோல்டு, 9 சில்வர், 13 பிரான்ஸ். சரிங்களா? இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பாரா ஒலிம்பிக்ஸில் எப்போ கலந்துக்கிட்டாங்கன்னா 1968 தான் 68 கலந்துக்கிட்டாங்க.
இந்த வருடம் நடந்த இந்த பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுடைய கொடியை ஏந்தி சென்றவங்க. துவக்க போட்டியின் போது போட்டியின் துவக்கத்தில் வந்து இந்தியாவுடைய கொடியை ஏந்தி சென்றவங்க 2 பேர், பாக்யஸ்ரீ ஜாதவ், அப்புறம் சுமித் அன்டில்ன்றவர் ஒரு ஈட்டி எறிதல் வீரர். சரிங்களா, இவங்க 2 பேர் தான் வந்து துவக்க போட்டியின் போது வந்து இந்திய தேசிய கொடியை வந்து ஏந்தி சென்றவங்க. இதே இடத்துல க்ளோசிங் செரமனி முடியும் போது, இந்த போட்டி முடியும் போது, பாரிஸ் ஒலிம்பிக் முடியும் போது இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏந்தி சென்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிரீத்தி பால், அப்புறம் ஹர்வீந்தர் சிங். ஹர்வீந்தர் சிங் யாருன்ற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டு ஆர்ச்சரி, சரிங்களா, வில்வித்தை போட்டியில் வந்து முதல் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹர்வீந்தர் சிங்ன்றவங்க தான். அடுத்து சீத்தல் தேவி, இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து மெடல் ஜெயிச்ச யங்கஸ்ட் இந்தியன் பேரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட். பேரா ஒலிம்பிக் போட்டியிலே வந்து இந்தியாவுக்காக பதக்கம் ஜெயிச்ச மிக யங்கஸ்ட் இந்தியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீத்தல் தேவின்றவங்க தான். இவங்களும் வந்து ஒரு வில்வித்தை வீராங்கனை. சரிங்களா, இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 2 கையுமே கிடையாது, இருந்தாலும் அவங்க வந்து வில்வித்தை விடுவாங்க, நிறைய ஃபேமஸ் ஆனவங்க. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலீஸ் எடுத்த 4th எடிஷன் ஆஃப் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24. எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலினுடைய இண்டெக்ஸ் வந்து 4th எடிஷன் வந்து வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான். நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1 ஜனவரி 2015 உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது வந்து பிளானிங் கமிஷன் இருக்குல்லையா, திட்டக்குழுவை வந்து நீக்கிட்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த நித்தி ஆயோக். சரிங்களா, அடுத்து வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், அதாவது தேசிய பெண்கள் நல ஆணையம் வந்து 1992 உருவாக்கப்பட்டது. இது வந்து எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட். சரிங்களா, தேசிய பெண்கள் நல சட்டம் 1990 படி தான் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய தற்போதைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிஷோர் ரகாத்கர். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுடைய ஃபஸ்ட்டு சேர்மன் ஜெயந்தி பட்நாயக். சரிங்களா, இந்த இது கண்டிப்பாக கேட்பாங்க, விஜயா கிஷோர் ரகாத்கர் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் எப்போ உருவாக்கப்பட்டது? 1992 உருவாக்கப்பட்டது. அடுத்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1993 உருவாக்கப்பட்டது தான் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியம். சரிங்களா, இது வந்து 102வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 2018 படி, சரிங்களா, இதுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்புக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி, ஒரு சட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஆக்சுவலாக வந்து சட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஆர்டிகல் படினா ஆர்டிகல் 338B வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 338B வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் பற்றி குறிப்பிடக்கூடியது. இதனுடைய பிரசன்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகிர். எந்த அரசியல் திருத்தத்தின் மூலியமாக வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டதுன்னா 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சரிங்களா, 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2018. அடுத்ததான் as of 30 September 2024 how many Jan Aushadhi Kendras have been established by the Government of India across the country? Jan Aushadhi Kendraன்றது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மருந்தகம். சரிங்களா, இது வந்து 2023 செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 13,822. ஸோ இதெல்லாம் வந்து எவனுக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் அண்ட் கோ தான். சரிங்களா, அடுத்து இந்த ஜன் ஔஷதி கேந்திரா வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா நவம்பர் 2008 தான் வந்து உருவாக்கப்பட்டது. எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா பிரதம மந்திரி ஜன் ஔஷதி பரியோஜனன்ற திட்டத்தின் கீழே தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இது துவங்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ். சரிங்களா, பாராமெடிக்கல்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த வென்யூ ஆஃப் 23rd மீட்டிங் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 2024? 23வது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங் வந்து நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சு. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 15 ஜூன் 2001 தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய மொத்த மெம்பர்ஸ் வந்து 10 பேர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனாவில் வந்து இருக்குது. 2017 வந்து இந்தியா வந்து இதனுடைய மெம்பராக மாறினாங்க. சரிங்களா, இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக சேர்ந்திருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஈரான் 2023 வந்து சேர்ந்தாங்க. அடுத்து பெலாரஸ் அமைப்பு வந்து 2024 வந்து சேர்ந்தாங்க. சரிங்களா, இதெல்லாம் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா which of the following countries hosted the first business summit of the Bay of Bengal initiative for multi-sectoral technical and economic cooperation in 2024? பிம்ஸ்டெக் அமைப்பினுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சமிட் வந்து எந்த நகரம் வந்து எந்த கண்ட்ரி வந்து முதல் முறையாக வந்து நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா தான். நியூ டெல்லியில் வந்து நடத்திருக்காங்க.
இந்த பிம்ஸ்டெக் அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 6 ஜூன் 1997 உருவாக்கப்பட்டுச்சு. எந்த டிக்ளரேஷன் படினா பேங்காங் உடன்படிக்கையின்படி உருவாக்கப்பட்டதான். ஸோ பேங்காங் டிக்ளரேஷன் எந்த அமைப்போட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிம்ஸ்டெக்ன்றதான் கரெக்டான ஆன்சர். சரி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்கா, பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக வந்து இந்த வங்காள விரிகுடா கடல் இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடா கடலோட தொடர்புடைய நாடுகளாக தான் இந்த நாடுகள் இருக்கும். சரிங்களா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள். பூட்டான் அப்புறம் நேபாள் இது ரெண்டும் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளும் வந்து வங்காள விரிகுடாவோட தங்களோட எல்லையை பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, அப்போ தாய்லாந்து, இது 7 வந்து இந்த பிம்ஸ்டெக் அமைப்புடைய மெம்பர்ஸ். அதே நேரத்தில் எஸ்சிஓ ஷாங்காய் கோஆபரேஷனோட மெம்பர்ஸ் எண்ணிக்கை 10. சரிங்களா, இப்போதைக்கு இதனுடைய ப்ரெசன்ட் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இந்திரா மணி பாண்டேன்றவங்க தான். அடுத்ததாக இன் May 2024 தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் ஆரோக்கிய மைத்ரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கியூப். சரிங்களா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 2024 மேல வந்து ஆரோக்கிய மைத்ரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கியூப் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஆரோக்கிய மைத்ரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கியூப்னா என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல். சரிங்களா, இது வந்து எந்த திட்டத்தின் கீழே வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா பில்ட் அண்டர் ப்ராஜெக்ட் பிசிம்னா வேற ஒன்றும் இல்லை, பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சயோகிதா அண்ட் மைத்ரின்றதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.